திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி திருவள்ளூர் ஈரோடு வரைக்கும் வந்திருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு பார்வையாளர்கள், கண்ணியமிக்க பார்வையாளர்கள் பெரியார் மண்ணில் மட்டும்தான் இருக்கிறாங்க. நிறைய ஊர்ல இருந்தாங்க, ஆனாலும் அவ்வளவு ஒரு அமைதி, அவ்வளவு ஒரு ஒத்துழைப்பு. இதுக்கே இந்த நிகழ்ச்சிக்கு இடையில நாம் தமிழர் கட்சி, திமுக, அதிமுக மூன்று கட்சியை சார்ந்த நிர்வாகிக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி. ஒரு கேள்வி அக்கா, ஒரு தடவை சேர்ந்த பரவாயில்ல, பெரியார் மண் பெரியார் பெரியார் மண்ணே சொல்றீங்களா? ஒரே ஒரு இருங்க அக்கா, தானா வந்துட்டாங்க. பெரியார் பிறந்த மண்ண பெரியார் மண்ணு தான் சொல்ல முடியும். பெரியார் பிறந்த மண்ண வேற என்ன சொல்ல முடியும்? இல்லைங்க, பெரியார் பிறந்த ஊர் பெரியார் கேக்குறேன். ஒரே ஒரு அக்கா ஏற்கனவே அக்கா இருங்க 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 நான் கேக்குறேன் ஒரே ஒரு நிமிஷம் அக்கா. நான் கேள்வி கேக்குறேன். இப்ப அண்ணன் சீமான் பேசும்போது சொல்றாரு, இருங்க அமைதி அமைதி அமைதி, உட்காரு 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 உட்காரு. அண்ணன் இருக்காரு. இப்பதான் சொன்னேன் பெரியார் மண்ணுன்னு சொன்ன, அது ஒரு தப்பா? உட்காருங்க, மாத்தக்கூடாது. ரொம்ப ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், எல்லாருமே ஆரோக்கியமான விவாதத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. ஈரோடு நீங்க உட்காரு. அண்ணன் இருக்காரு, அண்ணன் பேசுறாரு. ஒரு நிமிஷம் இருந்தா பரவாயில்ல. உட்காருங்க. உள்ள போங்க. நம்ம ஆரோக்கியமா நம்ம பாரம்பரியம் அவை சொல்லிட்டாங்க. அதுக்காக நீங்க வந்து நம்ம அமைதியா இருக்கணும். சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்டுடலாமா? நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணன் சீமான் கேள்வி. இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னையில பேசும்போது பல முறை சொல்றாரு, இது பெரியார் மண்ணு கிடையாது, பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. இதையாவது நான் பெரியார் மண்ணு சொல்லலாமா? இதுதானே பெரியார் மண் தானே இது? தம்பி, நீங்க சொல்றதை நான் வரவேற்கிறேன். வரவேற்கிறேன். நீங்க சொல்லக்கூடியது உங்களுக்கு அது பெரியார் மண் சொல்றீங்க. நீங்க உட்காருங்க, அவங்க பேசுவாங்க. சீதாலட்சுமி அவங்க அக்கா, அவங்க பேசுவாங்க. நீங்க பேசுங்க. சகோதரி கடந்து போங்க, அடுத்தது கடந்து போங்க. தம்பி, பெரியார் மண் அப்படின்னு கடந்து போங்க. நெறியாளர் தம்பி சொன்னீங்க. கீழ் வெண்மணி படுகொலையில இல்ல வேணாம் அவ்வளவு கோபால்சாமி நாயுடுக்காகத்தானே மக்களுக்காக 2026 சம்பந்தப்பட்டது. பெரியார் கிட்ட தான் நீங்க சொல்ற இவே ராமசாமி ஆதரவு கேட்டாரு. ஆனால் அவர் நானே அடிமை, சின்னமலை மண், இது எல்லாருடைய மண்ணும் தான். ஓகே ஓகே. இப்ப ஷாம் அவர்கள் இருக்கார். இதே ஷாம். ஓகே. பெரியார் மண்ணு நான் பலமுறை சொல்லிருக்கேன். உட்காருங்க. சொல்லியாச்சு நான் உட்காரு. ஆனா கொஞ்சம் உட்காரு. ஆனா சந்திரகுமார் அண்ணா கொஞ்சம் உட்கார சொல்லுங்க. நானே சொல்லிருக்கேன், பல முறை இந்த நிகழ்ச்சியில பதிவு பண்ணிருக்கோம். உட்காருங்க. ஓகே, ஆரோக்கியமா இருக்கணும். திரு ஷாம் அவர்கள் இருக்காரு. ஒரு நிமிஷம். 2 சுற்று ரொம்ப அருமையா போயிருக்கு. 2 சுற்று இல்ல அது அவங்களோட கருத்துனா, நம்மளுடைய கருத்து இது, அது அவங்களுடைய கருத்து. அதே நீங்க பேசலாம். அது அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய சுதந்திரம். அதை சொல்லிதான் அவங்க ஓட்டே கேட்கறாங்க. அது அவங்களுடைய கருத்து. விரும்புறவங்க ஓட்டு போட போறாங்க, அவ்வளவுதான். அது அவங்களுடைய கருத்து. வாக்கரசியல் வேற. இல்ல அமருங்க ப்ளீஸ். உங்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா சொல்றாரு, அவர் வந்திருக்காரு. உட்காருங்க. அக்கா, நீங்க புரியாம பேசுறீங்க. கட்சி பொதுக்கூட்டம் 3 கட்சி வந்திருக்காங்க. கட்சி பொதுக்கூட்டம் 3 கட்சிகள் வந்திருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை அவங்க சொல்லுவாங்க. உட்காருங்க. அமைதி. அக்கா உட்காருங்க. எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கு. உட்காருங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா, மேடை அமைச்சு நியூஸ் தமிழ் கொடுத்தா நீங்களும் உங்க கருத்தை சொல்லுங்க. இன்னைக்கு நானும் என்னோட கருத்தை சொல்றேன், அவ்வளவுதான். நான் ஏதாவது தனிப்பட்ட பேசணும். நீங்க என்கிட்ட மட்டும் தான் பேசணும். நீங்க பேசணும் ப்ளீஸ். போயிட்டே இருக்காங்க. நீங்க கேள்வி கேட்ட, நீங்க பதில் சொல்லிட்டீங்க. 2மே பதிவு பண்ணியாச்சு, அவ்வளவுதான். 2 அண்ணா அடுத்த ரவுண்ட் போலாம். அடுத்த ரவுண்ட். ஓகே. அமைதி.